வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் டியூரிங் மிஷின். இந்த யூனிவர்சல் டியூரிங் மிஷின் யாருன்னா, இவர் வந்து ஒரு ராஜா மாதிரி. இவர் என்ன பண்ணுவார்னா, மற்ற டியூரிங் மிஷின்ஸை சிமுலேட் பண்ணுவார். டியூரிங் மிஷின் 1, டியூரிங் மிஷின் 2, டியூரிங் மிஷின் 3. இது வந்து வேறு மாதிரி வேர்ஷன்ஸ் மாதிரி வச்சுக்கிங்களேன். இது வேறு மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம யூனிவர்சல் டியூரிங் மிஷினால் சிமுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் யூனிவர்சல் டியூரிங் மிஷின். A universal Turing machine is a special kind of Turing machine that can simulate any other Turing machine on any input. எந்த input கொடுத்தாலும், any type of Turing machine கொடுத்தாலும், இந்த universal Turing machine அதை simulate பண்ணும். இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இப்போ இந்த universal Turing machine நம்ம input எப்படி கொடுக்கணும்? Input to the U னா universal Turing machine. அது எப்படி கொடுக்கணும்னா, இது ஒரு மிஷின் தானே, இதுக்கு மிஷின் நம்ம வந்து கோடிங் கொடுக்கணும், என்கோட் பண்ணணும். என்கோடிங் ஆஃப் மிஷின், அந்த மிஷின் பேர் எம். ஓகேங்களா? அண்டு அதுக்கு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து ஸ்மால் w. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்து நம்ம என்கோட் பண்ணுவோம் கோடிங்ஸு. ஸோ இட் இஸ் ரிட்டன் அஸ், இப்படி தான் என்கோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட் போட்டுட்டு உள்ளனா இருக்குது எம்னானது மிஷின், அந்த மிஷினுக்கான ஸ்ட்ரிங். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்கோடிங் பண்ணுவோம். ஸோ இந்த யூனிவர்சல் டியூரிங் மிஷினில் நம்ம என்கோடிங் பண்ணிட்டோம்னா, அது எந்த டியூரிங் மிஷின் எந்த இன்புட் கொடுத்தாலும் அதை என்ன பண்ணும், சிமுலேட் பண்ணும். சரி, இப்போது இந்த யூனிவர்சல் டியூரிங் மிஷின் எப்போ ஆல்ட்னானதுன்னா ஸ்டாப் ஆகுறதுன்னு அர்த்தம். ஆல்ட்னானது ஸ்டாப் ஆகும். எப்போ ஸ்டாப் ஆகும்? அந்த இன்புட் எடுத்துக்கிட்டு அதோட வேலையை முடிச்சுட்டு அதை ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? ஸோ யூனிவர்சல் டியூரிங் மிஷின் ஸ்டாப் ஆன் நம்ம கொடுத்துக்கிற இந்த இன்புட் ஸ்ட்ரிங். அதாவது மிஷின் வந்து அந்த இன்புட் ஸ்ட்ரிங் அதோட வேலையை முடிச்சிருச்சுன்னா அப்போ தான் ஸ்டாப் ஆகும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எம் ஆல்ட் ஆன் டபிள்யூ. ஸோ டபிள்யூ வந்து ஒரு இன்புட். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட் ஸ்ட்ரிங்கு முடித்ததுக்கு அப்புறமா அது என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த மிஷின் வந்து ஆல்ட் ஆன் த இன்புட் டபிள்யூ. சரி, ஒரு டியூரிங் மிஷினை என்கோட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர், முதல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். எம்னா மிஷின். ஓகேங்களா? அந்த மிஷின்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும்னா Q 0,1 0,1, Bனா blank. ஓகேங்களா? அப்புறம் டெல்டா Q1 blank Qn. சரி, இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற Q வந்து ஸ்டேட்ஸ்ன்னு அர்த்தம். நம்ம எடுத்துக்கிற ஸ்டேட்ஸ், ஸ்டேட் 1, ஸ்டேட் 2 ... ஸ்டேட் n ஸ்டேட்ஸ், அதை நம்ம Qவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்மால் Q1 ஸ்மால் Q2 ... Qn. நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் போர்ஷனில் இருக்குது 0,1. இது வந்து இன்புட் ஆல்ஃபபெட், நம்ம கொடுக்குற இன்புட்ஸ், அதை சமேஷன் சிம்பிள் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வருது என்னது, 0,1b. அதாவது அந்த டேப் இருக்கு இல்லையா, டியூரிங் மிஷின் டேப், அதில் இருக்கிற சிம்பிள்ஸ் என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம். 0, 1 blank, எப்பயுமே இது 3 தான் இருக்கும். ஸோ அதுக்கான இந்த டேப் சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிளில் போடுவோம். ஓகேங்களா? சரி, நோட்டேஷன். நெக்ஸ்ட் டெல்டா வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ்க்கு மாறுறதுக்கான ஃபங்க்ஷன் இது. Q1 தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. Q1 தான் இதான ஸ்டார்ட் ஸ்டேட்டு, அதை தான் நம்ம Q1 சொல்லுவோம். எண்டிங் ஸ்டேட் என்னது, Qn தான் எண்டிங் ஸ்டேட், அதாவது ஃபைனல் ஸ்டேட். அங்கே தான் ஸ்டாப் ஆகிற ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், ஆல்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டு எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ தான் இந்த யூனிவர்சல் டியூரிங் மிஷினும் ஸ்டாப் ஆகும். அது வரைக்கும் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்புட் இன்ஃபைனைட்டும் கொடுத்தாலும் அது ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மிஷின் ரன் ஆகினே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. ஸோ அந்த இன்புட் எப்போ வந்து ஹோல்ட் ஆகுதோ, அதாவது ஹால்ட் ஆகுதோ, அப்போ தான் வந்து அந்த யூனிவர்சல் டியூரிங் மிஷின் ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? என்கோடிங் மெத்தட், எப்படி வந்து இந்த டியூரிங் மிஷின் என்கோட் பண்ணுறது, அதாவது யூனிவர்சல் டியூரிங் மிஷினில் ரன் ஆகணும் இல்லையா, அதாவது எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்காக என்கோடிங் மெத்தட், அந்த பேர் ஜெனரிக் மூவ் என்கோடிங்னு அதுக்கு பேர். சரி, இதில் மொதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இன்புட் சிம்பிள்ஸை மேப் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் சிம்பிள் மேப்பிங்னு சொல்லுவோம். இப்போ ஒரு டியூரிங் மிஷினில் இருக்கிறது 3 இன்புட் தான். 0 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், இல்லை blank கொடுக்கலாம். 0, 1 blank. அதுக்கு ஒரு மேப்பிங் சிம்பிள்ஸ் x1, x2, x3 இந்த மாதிரி நம்ம என்கோட் பண்ணிடணும். டைரக்ஷன்ஸ், டியூரிங் மிஷின் லெஃப்ட் பக்கம் போகும், இல்லை ரைட்டு பக்கம் போகும். அதுக்காக D1, D2னு டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி முதல்ல மேப்பிங் பண்ணிடணும். மேப்பிங் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்மேட் கொடுக்க போகிறோம், மூவ். அதாவது ஒரு மிஷின் வந்து, இப்போ மிஷின் இருக்குன்னா அது ஒரு மூவ் பண்ணணும் இல்லையா, அந்த டியூரிங் மிஷின், அந்த ஒரு மூவ்க்கான ஃபார்மேட் என்ன அது பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இதுதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். டெல்டா QR, xi ஈக்குவல் டு QS, XP, DM. இதோட மீனிங் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, QRன்னு ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. அந்த டைம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிம்பிளை ரீட் பண்ணுது, xiன்னு ஒரு சிம்பிளை ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா,
ரீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு QS ஸ்டேட்டுக்கு போகுது. QS ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு சிம்பிளை ரைட் பண்ணுது. இது ரீட் பண்ணுது, இங்கே ரைட் பண்ணுது. ரைட் பண்ணிவிட்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே மூவ் பண்ணுறது, டைரக்ஷன் லெஃப்ட்டில் போகலாமா ரைட்டில் போகலாமான்னு மூவ் பண்ணுறது. இதுதான் அதுக்கான ஃபார்மெட். ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் ஒரு இன்புட் சிம்பிளை ரீட் பண்ணுது. ரீட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, அங்கே ரைட் பண்ணுது. வேலையை முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் பக்கம் போனோமோ ரைட் பக்கமாக போனோமோ அது மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஜெனரிக் மூவில் என்கோடு பண்ணுவோம். ஸோ நான் சொன்னது தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஒன் மூவ் ஆஃப் த மிஷின். ஒரு மிஷின் வந்து இப்போ தான் டேப்னா இது வந்து ஒரு மூவ் பண்ணணுன்னா, ஓகேங்களா, ஒரு மூவ் பண்ணணும் இங்கே இருக்குது. இப்போ இங்கே போகணுன்னா ஒரு மூவ் பண்ணணும், அதுக்கு தான் இந்த ஃபார்மெட். இப்படி தான் மூவ் பண்ணணும். ஸோ தட் த யூனிவர்சல் டியூரிங் மிஷின் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ்ஸு நம்ம இந்த மாதிரி ஒரு என்கோடிங் பண்ணுறோம்னா அப்போது எதுக்காக பண்ணுறோம்? யூனிவர்சல் டியூரிங் மிஷின் எந்த டியூரிங் மிஷினாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கிட்டு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்கோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் யூனிவர்சல் டியூரிங் மிஷின். இதை மட்டும் எழுதுனா போதும். இப்போ இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.